ஹாய், ஹலோ, வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரவா லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ துருவன தேங்காவை அந்த நெய்யிலேயே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. இப்போ இங்கிட்ட ஒரு பவுலை வச்சு நம்ம வெந்நியை நல்லா கொதிக்க விட போகிறோம். பச்சை தண்ணி ஊற்றி இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு தேங்காய் வறுத்து தேங்காவை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி ரவையை போட்டு நல்லா அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வாடை போகணுங்கையும் ரவையை எவ்வளோக்கு எவ்வளோ பொன்னிறமாக வறுக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரவா லட்டு நல்லா வரும். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வறுத்த எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு வறுத்த ரவை, வறுத்த தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, வறுத்த எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனியும் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இப்போ லட்டு பதத்தில் பிடிச்சிக்கோங்க. லட்டு கீழே உதிராமல் வரும். பார்த்தீங்களா, நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு ரெடி. நல்லா அழுத்தி பிடிச்சி லட்டு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இதை நம்ம வெந்நி தண்ணி ஊற்றி பசஞ்சதுனால நமக்கு ஒரு 4-5 நாளைக்கு கெடாமல் இருக்கும். எல்லாமே வறுத்தெடுத்துருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.